அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அருமையான இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்பு நோக்கக்கூடிய நோன்பாளிகள், உங்களுக்கு ஒரு அற்புதமான செய்தியை சொல்லப் போகிறேன். கவனத்தோடு செவியேற்று சிறப்பான முறையில் செயல்படுத்துங்கள். குர்ஆன் அருளப்பட்ட மாதம் இந்த ரமலான். குர்ஆன் மட்டுமல்ல, தௌராத்து கொடுக்கப்பட்ட மாதமும் இதுதான், இன்ஜீல் இறக்கப்பட்ட மாதமும் இதுதான், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதமும் இதுதான். ஜபூர் வேறு, இன்ஜீல் வேறு, ஃபுர்கான் வேறு ஆகிய 4 வேதங்களுமே இந்த மாதத்தில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நமக்கு அருளப்பட்டது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட திருக்குர்ஆன் இந்த புனிதமான மாதத்தில் அருளப்பட்டது. அதனால் அல்லாஹ்வுக்கு விருப்பமான, ரசூலுக்கு விருப்பமான செயல்களை முஸ்லிம்கள் செய்து வர வேண்டும். அதிலே ஒன்று குர்ஆன் ஓதுதல். இந்த குர்ஆனை ஓதுவதற்கும் நன்மை உண்டு, பார்ப்பதற்கும் நன்மை உண்டு, அதை தொடுவதற்கு கூட நன்மை உண்டு. குர்ஆனை ஒரு எழுத்தை நீங்கள் பார்த்து ஓதினால் 10 நன்மைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலிஃப் லாம் மீம் லைஸ ஹர்ஃப். அலிஃப் லாம் மீம் என்று ஓதினால் ஒரு ஹர்ஃப் அல்ல, ஒரு எழுத்தல்ல. அலிஃபுன் ஹர்ஃபுன், லாமுன் ஹர்ஃபுன், மீமுன் ஹர்ஃபுன் என்று சொன்னார்கள். அலிஃப் என்பது ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து. லாம் என்பது ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து. மீம் என்பது ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து. அலிஃப் என்றால் 10, லாம் என்றால் 10, மீம் என்றால் 10. அலிஃப் லாம் மீம் என்று சொல்லும் பொழுது 30 நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது. எனவே இந்த மாதத்தில், இந்த நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய மாதத்தில் குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள். தராவீஹ் தொழுகை போன்ற நிலைப்பாட்டில் குர்ஆனை செவியேற்றுக் கொள்ளுங்கள். குர்ஆனை எடுத்து பாருங்கள். பார்ப்பதற்கும் நன்மை, ஓதுவதற்கும் நன்மை, செவியேற்பதற்கும் நன்மை. எல்லா வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் இந்த நன்மைகளை தந்தல் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.